லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இனி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த பையன் பாண்டி இன்னையில இருந்து என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஆமா, இவர் வச்சிருக்கிறது பெரிய எம்என்சி கம்பெனி. அவர் இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாரு. வச்சிருக்கிறது ஒரு 2 இத்து போன போர்டு, 4 அண்டா, 4 குண்டா, 2 கரண்டி. இவ்வளவுதான் இந்த கம்பெனியோட அசெட். இதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். கொஞ்சம் விட்டா இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் வரும் பார் போல இருக்கு. இந்த பார், சிறுசோ பெருசோ எனக்கு இதுதான் கம்பெனி. பாண்டி என்னோட ஸ்டாஃப். அவன் தினமும் வருவான், இங்க தான் இருப்பான். என்ன தவிர யாரும் இவனை எதுவும் கேட்க கூடாது. இந்த பார், இவன் இங்க வர்றது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு தாராளமா போயிட்டே இருக்கலாம். சுத்தம். இதுல சம்பந்தப்படாதவங்க எல்லாம் போய் அவங்க உங்க வேலையை போய் பார்க்கலாம். இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்ல, எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்க நல்லா இருந்த காலத்துல எல்லாம் எங்களை ஏத்துக்காம உதாசீனப்படுத்திட்டு, இப்போ நாங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவனை இங்க மருமகன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பா, இதெல்லாம் சரியே இல்லப்பா. முதல்ல அவனை திரும்ப அனுப்புங்க. அவன் இங்க வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அவன் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். அதானே, அவளுக்கும் அவ புருஷனுக்கு நடுவுல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப போய் அவனை நீங்க வர சொன்னீங்கன்னா தேவையில்லாம அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுதுல்ல. அவங்களுக்கு நடுவுல இன்னும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அது எப்படிப்பா முடிஞ்சு போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் முடியல. அவதான் தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாளே. இந்த பார், இனி இவ அவனை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க எந்த உரிமையும் கிடையாது. இப்ப அவன் மலரோட புருஷன் கிடையாது. அவன் இப்ப வெறும் பாண்டி. ஸ்டாஃப் ஆஃப் சீதா ஃபுட்ஸ். ஏய் பாண்டி, அந்த மளிகை கடை லிஸ்ட் சொன்னே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் மாமா. எனக்கு தெரியும் மலரு, எனக்கு தெரியும். உங்க அப்பங்காரன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நாம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதை வச்சே நமக்கு கரெக்டா ஆஃப் அடிக்க வேண்டியது. எங்க அடிச்சா யாருக்கு வலிக்குமோ அத பக்காவா தெரிஞ்சு டைமிங்ல அடிக்கிறது. டேய், இதுக்கே இப்படி புலம்புறியே? அப்போ நீ செஞ்சதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறது? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாதுடா. கேட்டுச்சா மலரு? கேட்டுச்சா? நீங்க 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழணும்னு நினைச்சப்போ இவரு உங்களை நிம்மதியா விடல. இப்போ இவனை பத்தி விட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது அதையும் விட மாட்டேங்கிறாரு. எப்படி ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுங்கிறதுல இவர் பெரிய எக்ஸ்பர்ட். அடுத்த மாசம் PhD முடிக்கிறாரு. ஸ்லோ பாய்சனை விட ரொம்ப மோசமான ஆளு மலரு இவரு. டேய் ராஜா, ரொம்ப அநியாயமா பேசுற நீ. இனி ஒரு வார்த்தை உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுன நல்லா இருக்காது. மா, நீங்க பேசாம இருங்கம்மா. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுல இவர் பெரிய பயங்கரவாதிமா. ஏன் இப்ப எங்களையும் எடுத்துக்கோங்க. எங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவங்களை பகைச்சுக்கிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக என் புருஷனை எனக்கு எதிராக திருப்பிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு பாருங்க. எங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது, ரவிக்கு இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒன்னும் பேசாம இருக்கிறது, இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? அப்பா, போதும்பா, எல்லாம் போதும். இங்க பாருங்க, நாங்க இத்தனை பேர் சொல்றோம், அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவன் இனி இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இவங்க எல்லாரும் இவ்ளோ நேரம் உங்களை பத்தி பேசினது சரின்னு ஆயிடும். இங்க பாருங்க, நான் உங்க மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்பா. என்னையும் உங்களுக்கு எதிரா பேசுற மாதிரி தயவு செஞ்சு மாத்திராதீங்க, ப்ளீஸ் பா.
மாமா இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இப்ப என்னால இன்னொரு பிரச்சனை பெருசாகணுமா? நான் கிளம்புறேன் மாமா. அப்பா சாமி தயவு செஞ்சு கிளம்பு நீ. டேய், நீ போய் மளிகை சாமான் லிஸ்ட்லாம் எடுத்துட்டு பஜாருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு ஒன்னு ஒன்னா செட் பண்ணி வண்டியில போட்டு எடுத்துட்டு வா போ. அப்ப நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டீங்கல்ல? இவனா நானு வரும்போது நீங்க பாண்டி பக்கம் தான் சப்போர்ட் பண்றீங்கல்ல? உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்தேன். ஆனா நீங்க என்னையும் மத்தவங்கள மாதிரி உதாசீனப்படுத்திட்டீங்கல்ல? இந்த பாசம், நன்றி உணர்ச்சி, வலி, வேதனை இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இங்க யாருக்கும் அருகதை கிடையாது. நீ அவனை அத்து விட்டுட்ட. அவன் இப்ப என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண ஆளு. போய் ஆளாளுக்கு அவங்க வேலையை பாருங்க. டேய் பாண்டே, நீ போய் அந்த மல்லிகை சாமான் வாங்கிட்டு வா. சரி வாசித்தா போலாம். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்ன சீதா, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அடுத்து நீ எதுவும் சண்டை போட போறியா? சண்டையா? இருக்கிற சண்டை பத்தாதா? நான் ஏன் சண்டை போடணும்? பாண்டிய என் கூட வேலைக்கு சேர்த்ததுக்கு உன் பொண்ணு அந்த குதி குதிக்கிறாளே. போதா குறைக்கு இந்த ராஜா பயலும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு தவிக்கிட்டு இருக்கான். இதுல உனக்கு எதுவும் கருத்தோ ஆக்ஷேபனையும் இல்லைல்ல? இது விஷயமா உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? ஐ லவ் யூ. சீதா, நம்பவே முடியல. இத சொல்ல உனக்கு 33 வருஷம் தேவைப்பட்டிருக்குல்ல? எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கிறது தானே. அது எப்பவும் இருக்கிறது தான். ஆனா இன்னைக்கு சொல்லணும்னு உனக்கு தோணி இருக்குல்ல, அது எப்படி? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நான் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரியும், நீங்க என்னமோ டெரரா அவங்கள வெறுக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது உண்மை கிடையாது. என்னை விட பிள்ளைங்கள அதிகம் நேசிக்கிறது நீங்க தான். ஆமாங்க, பலாப்பழம் மாதிரி வெளியில கரடு முரடா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீங்க. பாண்டிய பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. அப்புறம் மலர பக்கத்துலயே அண்ட விட மாட்டீங்க. ஆனா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ பதறது நீங்க தான். நேர்ல போய் அவனுக்கு நடக்க இருந்த 2வது கல்யாணத்தை நீங்க தான் நிறுத்துனீங்க. அவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்து டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்து போற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் வந்தது பிடிக்காம இவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காளே. என்னையே ஏத்து பேசினத பார்த்தல்ல. இன்னைக்கு அப்படித்தாங்க பண்ணுவா. பார்க்காமலே இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாகும். விலகி இருக்க இருக்க இடைவெளி இன்னும் அதிகமாகும். ஆனா இங்க அவன் டெய்லி வர்றதுனால 1-2 நாள் அவங்க சண்டை போடலாம். ஆனா கொஞ்ச நாள்ல அது மாறி மறுபடியும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய காதல் கண்டிப்பா வரும். அந்த சமயத்துல 2 பேரும் கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. இனி நம்ம பெரியவங்க யாரும் தலையிட தேவையில்லை. அவங்க பிரச்சனைய அவங்களாவே தீர்த்துக்குவாங்க. சீதா, இது உனக்கு புரியுது இல்ல? புரியாமலா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இது ரொம்ப சிம்பிள்ங்க. நமக்கு இவ்வளவு ஈஸியா புரியுற விஷயம் அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்களுக்கு புரியாமலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. சூதுவாதி இல்லாதவன் தான் நம்ம ரவி. அவனுக்காக நீங்க போய் அந்த தணிகாச்சலத்தை நடு ரோட்ல வச்சு அடி வெளுத்து வாங்குனீங்கல்ல. இப்ப ரவிய பாருங்க, எவ்வளவு துணிச்சலா
எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. என்னதான் உமா உங்களை உதாசீனப்படுத்தினாலும் ரவியும் உமாவும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க போறேன்னு சொன்னப்போ நீங்க அந்த தணிகாச்சலம் கால்ல விழறதுக்கு கூட துணிஞ்சிட்டீங்கல்ல. தாய் பாசத்துக்கும் அப்பாவோட அன்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க. முனிக்குன்னா கண்ணை கசக்கிட்டு நிக்கிறது தான் தாய் பாசம். வெளியில எதையும் காட்டிக்காம உள்ளுக்குள்ள அத்தனை அன்பையும் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது தாங்க அப்பாவோட பாசம். நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் எத்தனையோ முறை சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நீங்க பண்ண இந்த விஷயத்துல உங்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன் அமைதியாயிட்டீங்க? உலகத்துல நம்மள முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் இருக்காதான்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆள் பொண்டாட்டியா இருந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்கா என்ன? நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சீதா. என்ன? ஐ லவ் யூ டூ. வாங்கம்மா கட்டுங்கண்ணா. அந்த பூ என்ன அப்படியே சுத்துவோம். நீங்க முஸ்டிங்களா இல்லையா? ஏய் என்ன அதெல்லாம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் அந்த மாதிரி தான் சஸ்பென்ஸோட வெயிட் பண்றேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த பையன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்? ஏய் வரங்க. ஏய் பட. ஏய் போடா வா. ஏய் என்னடா? நான் give respect, take respect. ஓ இஷ்டத்துக்கு வாடான்ற உனக்கு அவள் தான் மரியாதை தெரியுமா? பச்சிக்கிறியா இல்லையா? எல்லாத்தையும் பொத்துன்னு போறதுக்கு நான் ஒன்றும் தங்கச்சி புருஷன் கிடையாது. பாண்டி அரியகுப்பம் பாண்டி ஏரியா பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணா நீ இருண்ண, நான் கேட்குறேன். கேளுடா பாண்டி. என்ன பாண்டி, என்ன விசேஷம்? உங்களுக்கு தெரியாதா? இன்னிதான் மாமாவோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐய, அதான் ஏற்கனவே போஸ்டர் அடிச்சு அத வேற துணியில மூடி வச்சு திறந்தாங்களே. அப்புறம் என்ன இப்ப என்ன திரும்பவும் திறக்கறாங்க? இன்னைக்குதான் நம்மளோட கம்பெனியா பதிவு பண்ணிக்கிறோம். ஓ, பேங்க்ல அக்கௌண்ட்ல ஆரம்பிச்சாச்சு. நீ நல்ல நாளா அதான் பக்காவா ஆரம்பிக்கலான்னு இந்த செட்டப். நல்லா இருக்குதா? ஓ பேங்க்ல இருந்து மேனேஜர்லாம் வந்துங்கறாங்களாம். டேய் யாரை கேட்டீங்க கடை திறக்க போறீங்க? யாருக்கிட்டடா சொன்னீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டேய் யாரடா கேட்கணும்? சொல்றா, யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? டேய் யாரா நீ? சில்ற பையன். உன்கிட்ட எதுக்குடா நான் கேட்கணும்? குடியிருக்கிற இடத்துல யாரை கேட்டு போட வச்சீங்க?
இப்ப நீங்களா கழட்ட போறீங்களா இல்ல நான் தூக்கி வீசட்டுமா? போட கழட்டணுமா? டேய், போர்டு மேல கை வச்சு பாரு. போர்டு அங்கேயே தான் இருக்கும், ஆனா உன் கை ரெண்டும் இருக்காது. என்ன மிரட்டுறீங்களா? டேய் பாண்டி, மாமா பசங்க எல்லாருக்கும் சொல்லி வச்சிட்டியா? சொல்லிட்டோம் மாமா. எல்லாம் நம்ம புள்ளி தான் மாமா. செய்கலாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் மாமா. எவனாவது போர்டு மேல கை வச்சா கை ரெண்டையும் எடுத்துரு. நீங்க சொன்னா சரிதான் மாமா. போர்டை பார்த்தாலே கண்ணை நோண்டி ஏத்துற மாமா. ஓகேவா? என்ன இந்த சின்ன பையல வச்சு என்ன மிரட்டுறீங்களா? இது மிரட்டல் இல்லப்பா, இது என் ஸ்டாஃபுக்கு கொடுத்துருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கம்பெனி ப்ராப்பர்ட்டியவும் கம்பெனி ஓனரையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லி அசைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு அவன் தயாரா இருக்கானான்னு கேட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா போர்டு மேல கை வச்சு பாரு. அவன் வேலையை கரெக்டா செய்யறானான்னு பார்த்துருவோம். ஓ, இவர் பெரிய பிரைம் மினிஸ்டர், இவரை பாதுகாக்கிற பொறுப்பை இந்த பிளாக் ஹேட் கிட்ட கொடுத்துருக்கீங்க. டேய் அப்பன்டா, அப்ப 4 தப்பான பிள்ளைங்களை பெத்த அப்ப. அந்த 4 பேர்கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கேன். டேய் ராஜா, வேணாண்டா. அவர் என்னவோ பண்ணிட்டு போட்டோம், விட. நீ எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட சண்டை போடுற? 2 கை இல்லைன்னா உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்கும். வேணாம். அது எப்படி இந்த அட்ரஸ்ல இவர் கண்ட கம்பெனி கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாரு? டேய் மாப்ள, இது என் சொந்த இடம்டா. நான் நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின இடம். இது நான் கட்டின வீடு. இந்த பார், இந்த அட்ரஸ்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த அட்ரஸ நான் உருவாக்குனதுடா. நான் தாண்டா உங்க எல்லாருக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அத நல்லா தெரிஞ்சுக்கோ. எதுவாடா? டேய், நீயும் உன் குடும்பமும் வெக்கமே இல்லாம ஓசியில உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கீங்களே, இது தாண்டா என் சொந்த இடம். மொத்த பேருக்கும் இந்த வீட்டை அடமானம் வச்சுதான் பணம் வாங்கியிருக்கேன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. எங்க 3 பேத்துக்கிட்டையும் உங்க வீட்டை அடமானம் வச்சுட்டு எங்களை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவீங்களா? எங்க கடனை அடைச்சாதான் நீங்க இந்த வீட்டுக்கே ஓனரு. அது வரைக்கும் நீங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கடனாளி தான் சார், கடனாளி. புரியுதா இல்லையா? டேய், நான் நினைச்சா உங்க எல்லாரையும் இந்த பார் இப்படிங்கிறதுக்குள்ள உங்க 4 பேரையும் துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விட முடியும். நானா பார்த்து இதுங்களுக்கு காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிச்சு துரத்தலான்னு விட்டு வச்சிருக்கேன். அந்த நாள் வரும்போது உங்க எல்லாரையும் மொத்தமா தலை முழுகணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருடா, நான் என் வீட்டுல என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல நீங்க எல்லாம் என் முன்னாடி வந்து பேசுறதே தப்பு. போடா. இன்னைக்கு நான் என்னோட தொழிலை இந்த இடத்துல ஆரம்பிக்க போறேன். எவன் வந்து தடுக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். என் வாழ்க்கை முழுசும் என்னை எல்லாரும் ஓட விட்டு அடிச்சிட்டீங்கடா. ஏதோ பெத்த பாவத்துக்கு நானும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே அது மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. இனி என்ன ஒரு அடி அடிச்சா நீ திரும்ப எழுந்திருக்காத அளவுக்கு 100 அடி அடிப்பேன். முடிஞ்சா கை வச்சு பாரு. வாடா பாண்டி. என்ன வர வர மார்க்கண்டியன் பஞ்சு பரமசிவ மாதிரி ஆயிட்டு போறாரு? பெத்த அப்பனாச்சேன்னு நானும் பொறுமையா போனா இந்த ஆள் ரொம்ப ஓவரா தான் போறாப்ல. இந்த கம்பெனி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன்.
நான் இதுக்கப்புறம் இங்க வர வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் மாமா என்னாச்சு இப்போ? யார் உங்களை வர வேணாம்னு சொன்னது? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க டெய்லி இங்க வந்துட்டு போறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். கையில ஒண்ணும் இல்லாம அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம இருந்தவனெல்லாம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கே சவால் விட்டுட்டு மேல வந்துட்டு இருக்கானுங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என் பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? நீங்க எல்லாரும் என்னமோ அவ வீட்டை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா அவன்தான் உங்க யாரையும் வெளியில போக விடாம பார்த்துக்கிட்டு உங்களை வச்சு டெய்லி வெறுப்பேத்திக்கிட்டு அந்த சந்தோஷத்துல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அவன் பொண்டாட்டியும் பையனும் உடந்த. அந்த ஆளை இனி என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. படுத்தா ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குதுமா. மாமா அந்த 7.5 லட்ச ரூபாய் நான் தூக்கி கொடுத்துட்டு அது வருமா வராதான்னு தினமும் அதே நினைப்புல எனக்கு தான் மாமா தூக்கம் வரல. நீங்களாவது அசால்ட்டா இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. எனக்கு அப்படி இல்லையே. டெய்லி தூங்கி எந்திரிச்சாலே அந்த ஆளு மூஞ்சில தானே முடிக்க வேண்டியதா இருக்கு. நானும் ஒன்ன மாதிரி தான்டா ராஜா. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ அடி வாங்கிட்ட, நான் இன்னும் அந்த சவுக்கில் அடி வாங்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். இனி அந்த நிலைமை நம்ம யாருக்கும் வராம இருக்கணும்னா ஒரு பிளான். இத்தோட அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சொடக்கு போற நேரத்துல அந்த ஆளை நான் காலி பண்றேனா இல்லையான்னு பாருங்க. என்ன பண்ண போறீங்க? எப்படி பண்ணுவீங்க? பொறுத்தது பொறுத்தீங்க மாமா. இன்னும் ஒரே ஒரு நாள் போடுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க.